தற்போது கிடைத்திருக்கும் ஒரு அண்மைச் செய்தியை பார்க்கலாம். திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். இதுகுறித்த முழுமையான விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கொத்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த 32 வயதுடையவர் விக்னேஷ். இவரது மனைவி சுகன்யா. இவர்களுக்கு திருமணமாகி ஏற்கனவே 5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் மீண்டும் கர்ப்பம் தரித்த சுகன்யா பிரசவத்திற்காக கடந்த புதன்கிழமை, அதாவது 11ஆம் தேதி, திருச்சி புத்தூரில் உள்ள மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மறுநாள் அவருக்கு அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. இந்த நிலையில் சுகன்யா படுக்கை அருகே முன்பின் அறிமுகம் இல்லாத பெண் ஒருவர் தனது பெயரை மீனாட்சி என கூறி அறிமுகமாகியுள்ளார். அந்த பெண்மணியும் கையில் பேண்டேஜ் ஒட்டியவாறு சுகன்யா படுக்கை அருகே காலியாக இருந்த படுக்கையில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் அந்த அறிமுகம் இல்லாத பெண் சுகன்யாவிடம் நெருங்கி பழகி வந்த நிலையில் பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்துவதாக கூறிவிட்டு அந்த குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் குழந்தையும் அந்த பெண்மணியும் திரும்பி வராததை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுகன்யா அக்கம் பக்கத்தில் உள்ளவர் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேடிய போது குழந்தை கிடைக்கவில்லை. இதையடுத்து குழந்தை காணாமல் போனதை உணர்ந்த உறவினர்கள் திருச்சி அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குழந்தையை போலீசார் தேடி வருகின்றனர். அரசு மருத்துவமனை வளாகத்தில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசி. அருண்குமார், விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நான் காப்பி வாங்கிட்டு வந்து பார்த்துக்க பாப்பான்னு சொல்லிவிட்டு நான் போய் காப்பி வாங்கிட்டு வந்து என் பிள்ளைங்கன்னு அந்த பிள்ளை கொடுத்துருக்குதுன்னு சொன்னிச்சிங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கலான்னு குழந்தை நாங்கிட்டு கொண்டு தொலைவிட்டு பார்க்கலாம், கிடைக்கல. சாமி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. எனக்கு எந்த இதுவுமே தெரியாது. ராத்திரிலாம் அந்த பொம்பளை இல்லை, காலையிலும் இல்லை. நான் காப்பி வாங்க வந்துட்டு போய் பார்க்குற குழந்தை கொடுத்துருச்சு. அந்த பிள்ளை வந்து வாங்கிட்டு போய் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல.